சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ நான் இந்த வெள்ளை பூசணியில உங்களுக்கு இப்ப எல்லா நோய் என்னென்ன பிரச்சனை உடம்புல இருக்கோ எல்லாத்துக்கும் இது நல்லது. இதை என்ன பண்றாங்க, திஷ்டி சுத்தி உடைக்கிறாங்க. இதுதான் தெரியும் எல்லாத்துக்கும். இது திஷ்டி சுத்தி உடைச்சாலும் அது உடைச்சிட்டு போறாங்க. அதுல இருக்க அந்த காயில இருக்க பயன் நிறைய பேட்டுக்கு தெரியறது இல்ல, சில பேட்டுக்கு தெரியுது. இதை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சமையல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சையா சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு விசேஷம். எடுத்து சும்மா இப்படியே இந்த பாருங்க, இப்படி கூட சாப்பிடலாம். இதுல உப்பு மிளகு போட்டு தூவி கூட சாப்பிடலாம். அவ்வளவு நல்லது. இதை நான் உங்களுக்கு ஜூஸ் மாதிரி அரைச்சு காட்டுறேன். இப்படி வாய மூடி மென்று நல்லா மென்று சாப்பிட்டாலே போதும். இது பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் உப்பு சேர்க்கக்கூடாது. அவங்க இப்படி வெறுவாயில சாப்பிட்டுக்கலாம். மற்ற சாதாரணமா இருக்கவங்களாம் சாதாரணமாவங்களாம் கொஞ்சம் மிளகு பொடி உப்பு போட்டு கூட அப்படியே எடுத்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்ப அந்த வெண்பூசணியை நறுக்கி வச்சிருக்குப்பா. இது நறுக்காத பாகம். நம்ம மொத்தமா பெருசா வாங்கினா நம்ம வீட்டுல காலி ஆகாது. அதனால அளவா வாங்கிக்கிறோம். பாதியை நறுக்கி இந்த மாதிரி வச்சிருக்கேன். பாதியை உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். இதை இந்த விதை இந்த இதெல்லாம் லேசா இருந்துச்சுன்னா இப்படி இதெல்லாம் லேசா இருக்கு, இப்படியே கூட போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த விதை இப்படியே நறுக்கி போட்டு நம்ம அரைச்சா இன்னும் ரொம்ப எஃபெக்ட் இருக்குது. எதுவுமே நம்ம கழிக்க வேண்டியதில்லை. ஆனா இப்ப நான் விதை எல்லாமே எடுத்துட்டு தான் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். இது தயிர், உப்பு, மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, இஞ்சி. இப்ப இவ்வளவு நம்ம ஒன்னா போட போறதில்ல. இப்போ அல்சர்காரவங்களுக்கு இந்த அல்சர்காரவங்களுக்கு நான் முதல் அரைச்சு காட்டுறேன். அல்சர்காரவங்களுக்கு தான் இப்ப நான் முதல் அரைச்சு காட்டுறேன். அப்புறம் மத்தவங்க சாதாரணமா எல்லாம் சாப்பிடறதுக்கு. இப்ப இந்த துண்டுகளை கொஞ்சம் போட்டுக்கலாம். அல்சர்காரவங்களாம் இஞ்சி சேர்க்க கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. உப்பு சேர்த்தாச்சு. இது தயிர்ப்பா. தயிர் நல்லா தாராளமா எடுத்துக்கலாம் அல்சர்காரவங்கலாம். இப்ப அரைச்சாச்சுப்பா. இதை நான் இந்த பவுல்ல ஊத்துறேன். கொத்தமல்லி இலைய போட்டுறலாம். இது உப்பு தயிர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிடும் போது அப்படியே அந்த கொத்தமல்லி இலையோட ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து மத்தவங்க சாப்பிடறதுக்கு நான் காட்டுறேன். இப்ப மத்தவங்க எல்லாரும் நார்மலா சாப்பிடறதுக்கு இப்ப நான் அரைக்கிறப்ப இதுல உப்பு சும்மா அந்த தயிர் ஊத்துற மாதிரி வேணா. இதுல சும்மா லைட்டா பேருக்கு ஒரு சிட்டியை போட்டா போதுங்க. ஒரு சிட்டியை போட்டா போதும். இந்த இஞ்சி போடுறேன். ஏன்னா இந்த சளி பிடிக்கிறவங்க அவங்க எல்லாம் இப்பெல்லாம் குளிர் நேரம் இல்லையா, குளிர் நேரத்துல சளி பிடிக்கும். அப்படிங்கிறது காய் ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த இஞ்சி இந்த மிளகு பொடியெல்லாம் சேர்த்து தேன் ஊத்தி சாப்பிடல அவங்களுக்கு அது ஒண்ணும் செய்யாது. உடம்புக்கு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியா கொடுக்கும். இப்ப இஞ்சிய போட்டேன். இப்ப நான் இப்படியே அடிக்கிறப்ப இந்த வேணுமனா கொஞ்சம் ஒரு சிட்டி உப்பு போட்டு அரைச்சது எடுத்தாச்சுப்பா. இதுல நான் போடுறேன். கிண்ணத்துல மாத்திக்கிட்டு இப்ப உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும் காட்டுறேன். இப்ப இந்த பாத்திரத்துல மாத்தியாச்சுப்பா. இப்ப தேன் நம்ம ஊத்தலாம். அதுல
தேன் ஊத்தியாச்சுப்பா. அடுத்து மிளகு பொடி வந்து அவங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. மிளகு பொடி இப்ப நான் ஒரு வெறுக்கடி, இதுதான் ஒரு வெறுக்கடிம்பாங்க, இந்த அளவு தூவி விட்டுக்கிட்டேன். லேசா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். வெறும் தயிர் ஊத்தி உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டதை வந்து அல்சர்காரங்க சாப்பிடலாம்ப்பா. எந்த வித காரமோ ஏதோ பிரச்சனை இல்லப்பா. வேணா கொஞ்சம் தேன் கூட விடுறதுனா கூட விட்டுக்கோங்க, அது உங்க சௌரியம். இப்படி சாப்பிட்டுக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். மத்தியானம் இத சாதத்திலே கூட அப்படியே சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம்ப்பா. சூப்பரா இருக்கும். தயிர் சாதம் சாப்பிடறோம்னா அது மாதிரி இதே போட்டு தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அல்சர் வந்து சீக்கிரமா குணமாகும். இது வந்து தேனு, மிளகு பொடி, லைட்டா ஒரு சுத்தி உப்பு, கொத்தமல்லி இலை போட்டு வச்சிருக்கேன். எல்லாருமே என்ன பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனையா, பேட்டி லிவர் பிரச்சனையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, சளியா, இருமலா, கபமா, தொண்டை கரகரப்பா, எல்லாத்துக்கும் நீங்க இதை சாப்பிட்டா அவ்வளவு ஒரு இதா கேட்கும்பா. இப்படியே எடுத்து ஸ்பூன்ல நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இப்படி எடுத்து சப்பி சாப்பிடலாம்ப்பா. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த காயை நீங்க எப்படி நீங்க டெய்லி கூட சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அது மாதிரி இந்த வெள்ளை பூசணிய நீங்க மறந்துடாதீங்க. வாழ்க்கையில இது நம்ம கூடயே வரணும். வந்தா நம்மளுக்கு எந்த நோய் நொடி இல்லாம வாழலாம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.